போயிட்டு டைட்டாக வருவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குவாலிட்டியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்ல. நம்ம தான் வீட்டில் இருக்கோம், அதனால நான் எப்போதும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வேக வச்சு கொடுப்பேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை ரொம்ப மண்ணாக இருந்துச்சு, அதனால் கழுவுறேன். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்டீம் விட்டு இறக்குனா போதும். டீ கூட அவங்களுக்கு ஏதோ ஸ்நாக்ஸாக கொடுத்துருவேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீ வைக்கணும். அதுக்காக ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து டீ வச்சு ரெடியாக வைப்போம். நாங்கள் எப்போதுமே பால் வந்து கொஞ்சம் ஸ்டாக்காக வாங்கி வச்சுப்போம். ஏன்னா நைட்டும் பால் சாப்பிடுவோம், அதனால் பால் வந்து வச்சுப்போம். நாலு டம்ளர் வச்சா போதும். அதுக்கு முன்னாடி இதை வாஷ் பண்ணணும். தான் டீ வைக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு டீ வைக்க தெரியாது. குத்து மதிப்பாக ஒரு தூள் போடுவோம். குத்து மதிப்பாக போகிறோம், வேறு எதையோ போட்டுறாரு. டீ தூள் தான் போடுவேன், 2 ஸ்பூன் போடுவேன். அப்புறம் சாயம் வரலன்னா திரும்ப கொஞ்சம் போட்டுருவேன். சாய தண்ணி கொஞ்சம் ஊற்றி சாயம் வச்சு. இந்த பால் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சாமோட தங்கச்சி. அவங்க டீ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டாங்க, பால் தான் குடிப்பாங்க. அதனால் அவங்களுக்காக இங்கே பால் கூட வச்சுருக்கேன். இது எங்களுக்கு, நாங்களாம் டீ தான் குடிப்போம். நாங்கள் நைட் தூங்கும் போது தான் பால் குடிப்போம். இப்போது டீ எல்லோரும் குடிக்க மாட்டாங்க, நான் குடிப்பேன். பொங்கிடுச்சு. டீ வச்சுட்டு சக்கரை போட்டு தான் கலந்துட்டேன். 4 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம். அதெல்லாம் முப்பையா போடுவாங்க சொல்லு. டீ பொங்க போது பாருங்க. ஹாப்பி நியூ இயர். டீ பொங்கணுன்னா ஆஃப் பண்ணக்கூடாது அடுப்பை. என்ன பண்ணணும்? ஒரு கலக்கிட்டு திரும்ப இப்படி சிம்மில் வச்சு கொதிக்கணும். அப்போ தான் டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சரி, பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இதே மாதிரி டீ வைப்பீங்க? டீ வைங்க, கமெண்டில் சொல்லுங்கள். என்ன சொல்கிறான் பாருங்க. அவ்வளோதாங்களா? அவ்வளோதான். டீ ரெடி ஆயிடுச்சு. வச்சுக்கலாம். சுடுது. பொறுமையா. டீ பட்டா
என்ன செய்யுங்க சிப்ஸ் சாப்பிட சரி பாண்டிட்டு நம்ம ரெடி ஆயிடுச்சு போய் கொடுப்போம் நட்சத்திர பேச்சிருக்கியா